அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாரி பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் பற்றி இப்போ போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப்ஸ் 2025 to 2026. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பெனிஃபிட்ஸ் தரப்போகிறாங்க, இது மாதிரியான A to Z தகவல்களை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஒவ்வொரு வருடமும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு வருடமும் 500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த 2025-26 வருடத்திற்கான ஸ்காலர்ஷிப்புங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் 30 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை அமேசான் நிறுவனம் மூலமாக ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸுங்கிற ஒரு அமைப்பு மூலமாக தர்றாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க பெண்களுக்கான கேர்ள்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் தான். ஏன்னா பாய்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சார் பாய்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பே இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குமான ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஒவ்வொன்றா வரப்போகுதுங்க. ஸோ இதில் பர்டிகுலராக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் பர்டிகுலராக இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் பிஇ படிக்கலாம், பிடெக் படிக்கலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரபுளாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களும் ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக முக்கியமான விஷயம், இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ, இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ அப்ளை பண்ண முடியாது. அதுமாரி கம்பல்சரி நீங்கள் 2023க்கு அப்புறமேல்ட்டு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், அதாவது +2ங்கிறது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்சஸில் ஜாயின் பண்ணியிருக்கணும். நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்க, நல்ல கல்லூரிகளில் சேர்ந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, அதாவது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடையாதுங்கிறாங்க. இது போக ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப வருமானங்கிறது வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணுறதையுமே இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி தான் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 50,000 ரூபான்னு சொல்லி நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய 4 வருடங்களுக்கும், இல்லை இன்டகிரேட்டட் எம்டெக் படிக்கக்கூடிய 5 வருடங்களுக்கும் சேர்த்து 2 லட்சத்துலேருந்து 2,50,000 ரூபாய் வரைக்கும் தரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுக்க எத்தனை பேருக்கு தரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு தரப்போகிறாங்க. அதேமாதிரி இது ஃபஸ்ட் இயர் தந்துட்டாங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். அதுபோக வெறும் நம்ம ஃபினான்ஷியலாக மட்டும் தரப்போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்களோட லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க இது தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க கேர்ள்ஸ் தான். அதுமாதிரி இதில் கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலிஜியன் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா குடும்ப வருமானமும் ப்ளஸ் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு மட்டுமே தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது எப்படி தரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்கள்லையும் அவங்களுக்கான ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னு இருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நேரடியாக உங்கள் வீட்லேயே மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வர்ச்சுவலாக மீட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்க என்ன தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நவம்பர் 30 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு வருடமுமே நம்மளுக்கு தர்றாங்க. இந்த பேமெண்ட்டுங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அது அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவுங்கிற பட்டன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு. பெரும்பாலும் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஷீட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுபோக இப்போ கல்லூரியில் சேர்ந்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், பேசிக்காக உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குடும்ப வருமானங்கிறது பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், இல்லைன்னா ஐடி ஃபைல் ரிட்டர்ன் பண்ணது. அதுபோக முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் பெரும்பாலும் எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ்லையுமே கேட்பாங்க. ஸோ இந்த தகவல்களையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேதி இருக்குது, பொறுமையாக கூட அப்ளை பண்ணலாம்.
பர்டிகுலராக இது வந்து கேர்ள்ஸ்க்கு தான். பாய்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிடைக்க நான் உங்களுக்கான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.